ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஹிமாலயன் கிச்சன் ட்ரேசி அங்கே தான் இருக்கோம். ஒரு நியூ ரெஸ்டாரண்ட் இன் ட்ரேசி திறந்துருக்காங்க. ட்ரேசியில் இருக்கிற ஹிமாலயன் கிச்சனில் இருக்கோம் நாங்கள். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஏஷியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அது இப்போ மூடிட்டு இந்த டாலர் ட்ரீ காம்ப்ளெக்ஸில் ட்ரேசியில் ஆன் கிராண்ட் லைன் ரோடு இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்களோட மெனு இருக்குது. நம்மளோட யூஸ்வல் தோசை, பிரியாணி, எல்லா விதமான நம்ம டிப்பிக்கலாக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க இங்கே. ஹிமாலயன் கிச்சன் இங்கே ஆல்ரெடி தே ஹாவ் another ரெஸ்டாரண்ட் போட்டிருந்தது அவங்க வெப்சைட்டில். நம்ம வந்து இப்போது ஒரு ஃபிஷ் ஐட்டம், அப்போலோ ஃபிஷ், அப்புறம் 2 டைப் ஆஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்போம். ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி. சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு சொல்லலாம். இது ஆந்திரா குசினா என்ன குசின்? ஆந்திரா குசின் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் இண்டோ சைனீஸ் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. தோசையும் இருக்குது, நான் இருக்குது. ஓரளவுக்கு எல்லாம் காமனா நிறைய விற்கும் இல்லையா ஜென்ரலா. டூ மச் மெனு இல்ல, ஆனா வந்து எல்லாத்தையும் டச் வெரி பண்ணிருக்காங்க. மினிமல். ஆனா கரெக்டா எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் இதுல இருக்கு. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸ், ரொம்ப அழகான ஒரு செட்டப். லார்ஜ் குரூப் வந்தா இந்த மாதிரி உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு டேபிள் வச்சிருக்காங்க. அப்போலோ ஃபிஷ், இது வந்து ஒரு போன்லெஸ் ஃபிஷ். யூஸ்வலி வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு அவங்களுடைய ஓன் மசாலால வந்து டாஸ் பண்ணுவாங்க. சிக்னேச்சர் ஆப்பிடைசர் யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு ஆந்திரா குசின்ல. அது என்னது அப்போலோ ஃபிஷ்? இது ஒரு ஸ்டைல் அவ்வளவுதான். நேம் நாசா ஆனர் பண்றாங்களா? இல்ல இல்ல. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் பார்த்தோன்னே மோமோஸ் இருக்கும்னு நினைச்சேன். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ல யூஸ்வலி இந்த மாதிரி திலாப்பியா ஃபிஷ்ஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிலே மேல இருக்கிறது வந்து ஒரு பேட்டர் ஃப்ரை பண்ணிருக்காங்க, கோட்டிங் பண்ணி அந்த ஒரு சாஸ்ல டாஸ் பண்ணிருக்காங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் சவுத் இந்தியன் டச் இருக்கணும்ன்றதுக்காக. அவ்வளோ ஸ்பைசியா இல்லை, நல்லா இருக்கு. ஆனா சுட சுட இருக்கு. முந்திரி பருப்பு எதாவது போட்டிருக்காங்களா? முந்திரி பருப்பு போடல. ஆந்திரா அதுல சில இதுல முந்திரி பருப்பு போடுவாங்க. இவங்களோட ஓன் சாஸ் இது. யூஸ்வலி சிக்கன் 65 அந்த ஸ்டைல்ல பண்ணுவாங்கல்ல. இல்ல, ஆந்திரால அப்போலோன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் நினைக்கிறேன். அது எல்லாரும் எல்லா ஆந்திரா குசினையும் அந்த அப்போலோ அதே மாதிரி தான் அவ்வளவுதான். யூஸ்வலி அதே மாதிரி காரமா இல்லை. நான் ரொம்ப காரமா இருக்கும்னு நினைச்சேன், காரமா இல்லை. ஆனா காரமா மற்ற ரெஸ்டாரண்ட்ல இருக்குமா இருக்காதா? இல்லை, இப்படிதான் இருக்குமா? காரமா இருக்கும் சில இடங்கள்ல, சில இடங்கள்ல இருக்காது. டிபெண்டிங் ஆன் லைக் எனக்கு ஐ ப்ரிஃபர் இட் ஸ்பைசினால ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட் டு பி ஸ்பைசி, பட் இட்ஸ் குட். தவின் விவிலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. விஜயவாடா சிக்கன் பிரியாணி வந்திருக்கு. போர்ஷன் வந்து நல்ல பெரிய பெரிய பவுலில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி விஜயவாடா சிக்கன் பிரியாணி மீன்ஸ் ஒரு கீழே வந்து போன்லெஸ் பீஸ் அதில் வந்து பண்ண ஒரு கிரேவி இருக்கும், மேலே வந்து இந்த பிரியாணி ரைஸ் போட்டு லேயர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கிரேவி, ஒரு சாஸ் மாதிரி பண்ணுவாங்க, விஜயவாடா சாஸ். அதுவுமே இந்த ஊருக்குன்னு பண்ணுற ஒரு ஐட்டம் தான் நினைக்கிறேன், ரைட்? இல்லையா வேணும்? அதுனே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு போன் பிரியாணி பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கெட் திஸ் போன்லெஸ் விஜயவாடா பிரியாணி. ஏன்னா யூஸ்வலி ஒரு ரைஸ் பண்ணுவாங்க, எல்லா கிரேவியும் இது என்ன பண்ணிட்டு பேஸ் வச்சு பண்ணி. ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம். இட்ஸ் குட். விஜயவாடா பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். அந்த மேலே இருக்க கோட்டிங், நம்ம எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி தான் இருக்குது. போன்லெஸ் பீஸ் நல்லா சூப்பராக இருந்திருக்கு, ஜூஸியாக இருக்குது. ஆக்சுவலி தை பீஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பேட்டர் ஃப்ரைடு சிக்கன் தான் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணி ஒரு கிரேவியில் டாஸ் பண்ணி இந்த மாதிரி ரைஸில் வச்சுருப்பாங்க. இது வந்து நல்லா போர்ஷன் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னா இது வாங்கிட்டு ஒரு சைட் டிஷ், ஒரு ஆப்பிடைசர். சிக்கன் பிரியாணி 1499 and then goat biryani 1699 for the quantity I'm saying. முட்டை வச்சுருக்காங்க, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. நல்ல பெரிய, நான் சொன்னேன், ஒரு பிரியாணி, ஒரு ஆப்பிடைசர், ஒரு கிரேவி அண்ட் நான் வாங்கினா 6 பேர் சாப்பிடலாம். அவ்வளோ இருக்குது. 4 அடல்ட் சாப்பிடலாம்.
6 பேர் சாப்பிடலாம். 5, 6 பேர் நல்லா சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய குவான்டிட்டி இருக்கு இல்லையா? சிக்கன் பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு? சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு, தான் சொன்னேன். இந்த கிரேவி நம்ம யூஸ்வலி ஒரு விஜயவாடா சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. கீ ரோஸ்ட், கோட் கீ ரோஸ்ட் பிரியாணி அவங்களோட ஹெச்கேனா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டோட ஹிமாலயன் கிச்சனோட ஸ்பெஷாலிட்டி. இதில் வந்து பாருங்களேன், நல்லா எவ்வளோ பெரிய பெரிய குவான்டிட்டி மட்டன். நம்ம வாங்கியிருக்கிறது கோட் கீ ரோஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுக்கா இருக்குல்ல, நம்ம மட்டன் சுக்கா அந்த ஸ்டைலில் இருக்கு. நல்ல வாசனையாக இருக்கு. பெரிய பெரிய பீஸ் போட்டிருக்காங்க. அங்கே சொல்லிட்டு வரல, அதனால ஒரு ரேண்டம் டே வரும்போதே இவ்வளோ நல்லா இருக்கு ஆக்சுவலி. இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். நம்ம மேலே இருக்க கிரேவியை தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதை நான் கையிலே சாப்பிட்றேன். ஓகே, இதுவும் பாருங்க எவ்வளோ பெரிய குவான்டிட்டி, சூப்பராக இருக்கு. கீ ரோஸ்ட்ல கீயை தூக்கி இருக்காங்க நல்லா. மட்டன் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, அப்படியே சாஃப்டா வந்திருக்கு. வெரி வெரி நைஸ், டேஸ்டி, வெரி டெலிஷியஸ். ரொம்ப ரிச்சா இருக்கு. ரைஸ் பர்ஃபெக்டா வந்திருக்கு, மட்டன் பர்ஃபெக்டா வந்திருக்கு, எல்லா சீசனிங்கும் கரெக்டா இருக்கு. ஐ ஹோப் தேல் மெயின்டைன் த குவாலிட்டி ஆஃப் இட். வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. when is the grand opening date? So 28th அன்னைக்கு உங்களோட கிராண்ட் ஓப்பனிங் இருக்கு. இப்போ சாஃப்ட் லான்ச் தான் பண்ணியிருக்காங்க. நீங்க அன்னைக்கு வந்து அவங்களோட எல்லா ஐட்டம்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் 1, 10 on 10. வந்து எல்லாரும் ஒரு டேபிள் கேட்டுட்டே இருக்காங்க. ஃபாஸ்டா இருக்கு சர்வீஸ். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஐட்டம்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பைஸ் லெவல் வந்து நார்மல் ஸ்பைஸ் லெவல், ஸோ ரொம்ப ஸ்பைசியானா இல்லை. ஸோ ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. ஐ லைக் இட், வெரி குட். எங்ககிட்ட 2 மொஹிட்டோ இருக்கு. ஒன்று ப்ளூ லகூன், another ஒன் வந்து ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ. இது ரெண்டும் அவங்களுடைய மெயின் மெனுலேயே வச்சிருக்காங்க. அது இல்லாமல் கிட்ஸுக்கு மேங்கோ லஸ்ஸி இருக்கு. அதுவும் அழகான ஒரு மேசன் ஜார்ல பியூட்டிஃபுல்லாக தராங்க. ஸோ இப்போதைக்கு சாஃப்ட் லான்ச்னால இந்த மாதிரி மெனு வச்சிருக்காங்க. அப்புறமா அவங்களோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு அப்புறமா எல்லாமே பெர்மனெண்ட்டாக பெரிய ப்ராப்பரான விஷயம் இருக்கும். அவங்க ஓப்பன் பண்ணி இப்போ தான் 2 weeks ஆகுது. ஸோ தேர் ட்ரைங் அண்ட் டெஸ்டிங் அவுட் அண்ட் அயனிங் அவுட் ஆல் த டீட்டெயில்ஸ், ஃபைன் டீட்டெயில்ஸ். நிறைய ஸ்பேஸ், பெரிய குரூப்பாக வந்தீங்கன்னா முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா they will make arrangement with the seating. இல்லை பெரிய ரெஸ்டாரண்ட், நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவங்களே வந்து கேட்ரிங் ஆர்டரும் எடுக்கிறாங்க. தோசா, லைவ் தோசா பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாருங்கள். ட்ரேசியில் இருக்கிற மெயின் ஏரியாவில் ஆன் கிராண்ட் லைன் அந்த ஜங்ஷனில் இருக்குது. டாலர் ட்ரீ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. வெரி நைஸ். இது வந்து ஒரு ப்ளூபெர்ரி சோடா மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி இன்ஃப்யூஸ்ட் சோடா மாதிரி. இப்போதான் சாப்பிட்டு முடிச்சோம். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கு. அவங்க வந்து கேட்ரிங் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க. லைவ் தோசா கவுண்டர் அண்ட் லைவ் தந்தூரி கவுண்டர்லாம் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்ககிட்ட பேசுங்க. அவங்களோட கிராண்ட் ஓப்பனிங் இஸ் ஆன் த 28th of November this month. So please come and try the food here. Location ரொம்ப அழகா இருக்கு. Their ambience is so nice, beautiful. ஆனா பெரிய சீட்டிங் ஏரியா வச்சிருக்காங்க. ஸோ பிக் குரூப்ஸ் வந்தீங்கன்னா முதல்ல கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க எல்லா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. Thank you guys for watching this video.